ஜாக் அண்ட் சௌந்தர்யா வந்து அவங்க கலெக்டிவ் இன்செக்யூரிட்டிஸை எடுத்து ஒரு இடத்துல பூல் பண்ணி ஒருத்தர் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இரிட்டேட் இருக்காங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. ஜாக்லினுக்கும் ரஞ்சித்க்கும் இருந்த அந்த ஒரு சண்டைக்கே வருவோம். ரஞ்சித் பண்ணதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதோ இல்லை வந்து அது ஒரு கிளாசி கோட்டிங் கொடுக்கல. சத்யா அழகா சொன்னார், ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் ஸ்லேவ்ஸ். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த இமோஷனல் ஸ்பேஸை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ நேத்து சாச்சனாவோட எவிக்ஷன் ஐ திங்க் ரஞ்சித் சார்க்கே வந்து ரொம்ப ஆனந்திக்கே அவ்வளோ அழுதாரு. ஆமா, ஐ திங்க் லாஸ்ட் 2 வீக்ஸா கன்சிஸ்டண்டா 2-3 வீக்ஸா ஆனந்தி ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி நாமினேட்டிங் ரஞ்சித். ஆனந்தி மேம் சோ obsessed with ரஞ்சித், இஸ் ஷீ இன் லவ் வித் him அப்படின்னு. பட் ஆஃப் கோர்ஸ் நடந்ததே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். முத்துலாம் வந்து உண்மையாகவே எனக்கே முத்துவை பார்த்து போய் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. வந்து பவி அண்ட் ரஞ்சித் ஆர் ஆப்வியஸ்லி தே ஹேவ் a very good bonding. We are sending such a wrong message to the younger generation that நீங்கள் டெவலிஷாக இருந்தால் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு விஜய் சேதுபதி இப்போ பாராட்டும் கிடைக்கும், டாஸ்க்கும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஐ மீன் லைக் தட்ஸ் நாட் ஹவு இட் இஸ் அட் ஆல். ஜாக் அண்ட் சௌந்தர்யா வந்து அவங்க கலெக்டிவ் இன்செக்யூரிட்டிஸை எடுத்து ஒரு இடத்துல பூல் பண்ணி ஒருத்தர் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இரிட்டேட் இருக்காங்க. இதில் வந்து தெரியாமல் வந்து தண்ணி கேன் போட்டு சிக்கினவன் ராயன். நிறைய இடத்துல பஃபராக யூஸ் பண்ணுறாங்க ஜெஃப்ரியுமே. லைக் ஜாக்லின் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு நான் ஒன்றும் மீன் பண்ணலடான்னு டக்குன்னு ஜெஃப்ரியோட சப்போர்ட் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஜெஃப்ரி மேலே தாவிக்கிறாங்க. சவுண்டும் அது சில நேரம் பண்ணுறாங்க, பட் மேபி சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெனுவினாக இருக்காங்க. பட் ஜாக் வந்து 100% ஒரு மேனிப்புலேட்டிவ் பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஐ ஆல்வேஸ் கனெக்ட் வித் சௌந்தர்யா. ஐ மீன் டு மீ ஷி இஸ் அ க்ளீன் எனர்ஜி. whatever she says and does, என்னதான் ஆனாலும் கிங் குவீன் அதுக்கப்புறம் தான் ஜாக். ஸோ சௌந்தர்யா நீட்ஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த டெவில் டாஸ்கில் ஜாக்லின் வந்து ஏதோ ஒன்று சொன்னனால தான் ஜாக்லின் அது அவ்வளோ பெரிய. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் அவருக்குள்ள இருக்கிற ஒரு ஷெல்லே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 100 பேர் கத்திட்டு இருக்காங்க, அது நடுவில் இவர் கத்தலைன்னு தான் இப்போ விமர்சனம்னா அது. வணக்கம், how are you? வணக்கம், I am good, how are you? I am good. First Big Boss தொடர்ந்து எப்படி ஃபுல்லா பாக்குறீங்களா இல்ல உங்க ஹஸ்பண்ட் கண்டென்ட் வரைக்கும் பாக்குறீங்களா? அது எப்படி அது 24/7 லைவ் பாக்கும்போது நாமளே ஒரு எடிட்டிங் பண்ணி அவர் கண்டென்ட் பண்ணி எப்படி இன்னும் பாக்குறீங்களா? Yeah. Seriously? Yeah, it plays on 2 screens somewhere in the house at any given point in time. நிஜமா கேக்குறேன், is not boring? Tell me the truth. Is it monotonous அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் ரெகுலாரிட்டியோடு செய்யும்போது இட்ஸ் லைக் யுவர் டெய்லி லைஃப், ரைட்? பட் இதை தாண்டி யூ கேன் சீ ஸ்லோலி நிறைய விஷயங்கள் நடக்குது. தே ஆர் லிவிங் இன் அ ப்ரெஷர் குக்கர். நேத்தி வந்து ஆனந்தி இன் ஹர் எலிமினேஷன் டாக் அவங்க சொன்னாங்க இந்த வீட்டில் இருட்டு பார்த்தே பல நாள்கள் ஆச்சு. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு டே உணர்ந்தேன். பிகாஸ் இட் லுக்ஸ் லைக் தேர் லிவிங் இன் அ வேக்யூமில் வேர் தேர் இஸ் நோ சென்ஸ் ஆஃப் டே, நோ சென்ஸ் ஆஃப் நைட், ஒரு சென்ஸ் ஆஃப் டைமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்ச ஆட்டோமேட்டிக்லி ஒரு சர்க்கேடியம் ரிதம் அந்த டிஸ்டர்ப் ஆகுதுன்னு இல்லாமல் வேறு நிறைய விஷயங்கள் அதோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள். when your circadian rhythm gets disturbed, so many other things, psychological factors follow, so many mental issues follow, gut issues follow, எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் there are things, so many other வேரியபிள்ஸ் விச் அவங்கள வந்து தாக்குது. பட் அது எல்லாம் இல்லாமல் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் ஆஃப் பீயிங் ஸோ ஃபார் அவே, வீட்டை விட்டு இருக்கிறது, பிடிச்சவங்க கூட இல்லாமல் இருக்கிறதும், வந்து ஒவ்வொரு செயல் போகும்போது வெளியே இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்காக விளையாடணுமா, வெளியே இருக்கிறவங்களுக்காக விளையாடணுமா, இல்லை நமக்காக இருக்கணுமா அப்படிங்கிறது அந்த ஒரு கொஸ்டின் மார்க் எல்லார் ஃபேஸில் அப்பப்போ தெரியுது. இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த இமோஷனல் ஸ்பேஸை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஏன்னா அப்பப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருவே நம்ம இதில் இருக்கோம் அண்ட் வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எஸ் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறேன். ஐ டோன்ட் see it just for ரஞ்சித், பட் எனக்கு வந்து ஜென்ரலாகவே I think the study of human behavior வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ இல்லை நீங்கள் அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் ரொம்ப பாண்டிங் ஆகிட்டாங்க, அந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாருக்குள்ளே. இப்போ நேற்று சாச்சனாவோட எவிக்ஷன் ஐ திங்க் ரஞ்சித் சார்க்கே வந்து ரொம்ப ஆனந்திக்கே அவ்வளோ அழுதாரு. ஆமாம், கனெக்ட் எனக்கு வந்து ஐ மீன் கம்ப்ளீட்லி ஆஃப் டாபிக் போகிறோம், ஒரு செகண்ட் போயிட்டு வரலாம்.
Last week, I think last 2 weeks are consistent, 2-3 weeks Anandi has been consistently nominating Ranjith. அண்ட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று முட்டிட்டு இருந்தது. ஆனால் இந்த பொண்ணு வந்து எப்போ எங்கே பேசினாலுமே இவங்க ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார். ஸோ இந்த 24/7 பார்க்கும்போது சில பேர் காமெண்ட்ஸ் போடுவாங்க. அது சில நேரம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டக்குன்னு அந்த காமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன் மினிமைஸ் பண்ணி காமெண்ட்ஸ் பார்க்கணுன்னு பார்த்தா அதில் ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கேட்டிருக்காரு, ஆனந்தி மேம் ஸோ அப்சஸ்ட் வித் ரஞ்சித், இஸ் ஷீ இன் லவ் வித் ஹிம் அப்படின்னு. அது வந்து அவர் கன்சிஸ்டண்டா ஒரு 8-9 காமெண்ட்ஸ் போட்டார் அதை பத்தி. லாஸ்ட் வீக் on this day she talked about him, she said this about him, she said that about him அப்படின்னு. and அப்புறம் அவர் சொன்னப்பறம் நான் நோட் பண்ணேன் that she seems to be very very preoccupied. ரஞ்சித் சார் ரஞ்சித் சார். ஸோ ஈவன் கேப்டன்சி டாஸ்க் ஜெயிச்சிருக்கன் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஜெயிச்சிட்டாரு பட் சப்போஸ் அவர் எலிமினேட் ஆகிட்டாருன்னா ஸோ இது பண்ணியுமே வேஸ்ட் இல்லை அப்படின்னாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் நடந்ததே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ ஆனந்தி இவ்வளோ பண்ணிட்டுமே ஆனந்தி போகும்போது அங்கே அதிகமாக வந்து கண்ணீர் விட்டது ரஞ்சித் தான். அவருக்கு ஏன் இவ்வளோ, ஐ திங்க் he got sort of வைராகியன பந்தேனா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அதாவது யூ ஃபார்ம் அ ரிலேஷன்ஷிப் ஈவன் அவுட் ஆஃப் ஹேட். ஸோ ஆனால் ரஞ்சித் didn't hate ஆனந்தி, but definitely ஒரு irritant-ஆ தான் இருந்தாங்க. Priya hate Anandi? Priya hate Anandi or Priya doesn't hate Anandi. Anandi has a brand of ஒரு pseudo positivity சொல்லவா, ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. ஐ திங்க் அதுதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி எல்லாருக்குமே அந்த இமோஷன் கண்டிப்பா கனெக்ட் ஆயிடும்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இவங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி ஆப்வியஸ்லி ஒரு கனெக்ட் வரும்பொழுது எல்லாருமே அதை அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா. நான் இத்தனை நாள் ஒரு 60-63 நாள் ஒன்றா பயணிச்சு, அதுவும் வந்து ஒரே விஷயங்களில் வந்து ஒரே விஷயங்களுக்காக சண்டை போட்டு ஒரே விஷயங்களுக்காக வருத்தப்பட்டு, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெரியாமலே வந்து ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆயிடுச்சு. சாஞ்சனா போனப்போ ஓப்பனாகவே எல்லாருமே பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. முத்துலாம் வந்து உண்மையாகவே எனக்கே முத்துவை பார்த்துப்போ எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ரஞ்சித்தும் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எவ்ரிவன் அது எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. பட் இதெல்லாம் தாண்டி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணாரு ரஞ்சித் சாருக்கு. எனக்கு நிஜமா மனசு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் எல்லாமே ஒரு அட்வைஸ். நீங்க என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தது வேற அப்படின்னு சொன்னாரு. சின்ன பேக்ரவுண்ட் என்ன நடந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் டே வந்து அந்த டெவில் குரூப்பே வந்து நிறைய பேரை துன்படுத்தின மாதிரியும், அதுல வந்து அவருக்கு வேண்டிய ஒரு சில பேர் சிக்கி ஒரு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல, லைக் பவி எல்லாம் வந்து பவி அண்ட் ரஞ்சித் ஆர் ஆப்வியஸ்லி தே ஹேவ் a very good bonding. Yeah, of course அப்பப்போ பவி வந்து ரஞ்சித்தை நாமினேட் பண்ணிடுவாங்க. பட் அதையும் தாண்டி பவி அண்ட் ரஞ்சித் seem to have a genuine understanding. So also Soundarya. So I think that அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது மேபி இது எப்படி பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கிறதோட இது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதுதான். ஆனா அவரோட பாயிண்ட் வந்து விஜய் சேதுபதி அதுதானே நாங்க ப்ரோவோக் பண்றது தானே அந்த டாஸ்க். ப்ரோவோக் பண்ணலாம். ஐ திங்க் நீங்க அத ஃபீல் பண்றீங்களா? வாஸ் ஹி ஹார்ஷ்? தீபக் டே அவர் ரொம்ப ஹார்ஷா சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஜெனரிக்கா சொல்றாரு. I think he took a very black and white stand, but generally நம்ம வந்து when we talk about devil and all, gray areas தான் ஜாஸ்தி இருக்கும். For instance, I mean, cut to the chase. Let us come to the spat. Jacqueline ko Ranjith ko irundha oru andha oru சண்டைக்கே வருவோம். Cut to the chase, because நீங்க அதுக்கு தான் அந்த பக்கம் தான் வண்டி திருப்பி இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டா அங்கே வந்துடுறேன்னா என்ன திருப்பல மேம், வண்டி இப்பதான் ஸ்டார்ட் நான் யூட்டர்ன் போட்டு வந்துட்டேன். அப்படி வந்துட்டோம். சரி, ஓகே, ஆமா, லெட்ஸ் கோ. சொல்லுங்க. Come to that. I think that is another aspect of the devil. I mean, நீங்க பைபிள் படிச்சாலே பைபிள்லே தெரியும் that the devil comes in many ways to tempt us. And he will come as anything. It can come as lust, it can come as pleasure, it can come as love, it can come as greed. The devil will tempt us in so many other ways. So devil can also be a very smooth talker who's begging to your merciful side but telling you to do wrong. Okay. That can be the devil totally. ரஞ்சித் பண்ணதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறதோ இல்லை வந்து அது ஒரு கிளாசி கோட்டிங் கொடுக்கல. அவர் அந்த வே ஏன் சூஸ் பண்ணாருங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். So this is one way of the devil need not always be
ஹார்ஷாக பேசுறதோ இல்லை வந்து உங்களை வந்து ஏதோ வச்சு குத்துறதோ, தட் இஸ் ஒன் வே ஆஃப் த டெவில். பட் எனக்கு புரியாத விஷயம், இப்போ நான் க்ரக்ஸ்க்கு வரேன். தட் ஏஞ்சல்ஸ் வந்து இன்க்ளூடிங் ரஞ்சித், ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஏஞ்சல்ஸ் அப்படின்னா அவங்க வந்து உணர்ந்து புரிஞ்சு அதை வந்து இன்னும் ஆழமாக சிந்திச்சு அந்த டாஸ்க்கு வந்து கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம். சத்யா அழகா சொன்னார், ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் ஸ்லேவ்ஸ், கரெக்ட். பட் அதோட நிறுத்திட்டாரு. ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் ஓன்லி நாட் ஸ்லேவ்ஸ், ஏஞ்சல்ஸ் ஆர் பவர்ஸ், தே ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், they are closest to God. So they have certain abilities. இதில் வந்து பார்த்தா ஆக்சுவலி அண்ட் அந்த சாங்கும் போட்டாங்க, தீமை தான் வெல்லும். ஸோ ஐ வாஸ் லைக் திங்கிங், we are sending such a wrong message to the younger generation that நீங்கள் டெவலிஷாக இருந்தால் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு விஜய் சேதுபதிட்டேருந்து பாராட்டும் கிடைக்கும், டாஸ்க்கும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. I mean, like, that's not how it is at all. I mean, good always wins over evil. I mean, please let me say this, good always wins over evil. ஓகே, இந்த டாஸ்க்குக்கு பொதுவா generally ஓகே for everybody. I mean, like, இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் ஜாக் அண்ட் சௌந்தர்யா கிட்ட ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணிருக்காரு. கோவா கேங்கா வந்து சில விஷயம் நீங்க இப்படிதான் வச்சுட்டு விளையாடணும் அப்படின்ற ஒரு அட்ரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஜாக் அண்ட் சௌந்தர்யா வந்து அவங்க கலெக்டிவ் இன்செக்யூரிட்டிஸை எடுத்து ஒரு இடத்துல பூல் பண்ணி ஒருத்தர் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய விஷயங்களை நேரிட்டு இருக்காங்க. இதில் வந்து தெரியாமல் வந்து தண்ணி கேன் போட்டு சிக்கினவன் ராயன். தண்ணி கேன் போட்டு நல்லாவே இருக்கு இது. வந்தான், ஆனால் சிக்கிட்டான் ராயன். அவன் வந்து அங்கேயே மாட்டிட்டான். அப்புறம் தண்ணி கேன் போட்டவன் அங்கே தண்ணி எடுத்து கொடுக்கறதுலேயே இருக்கான். ஸோ அந்த இவங்க எல்லாருக்கும் ஒரு பஃபராக இருக்கான் அவன். ஜெஃப்ரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட் இவங்களுக்கு. இதுலேருந்து எவ்வளோ ஆள்கள் உண்மையாகவே ஜெஃப்ரி மேலே பாசமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ரஞ்சித் எனக்கு தெரியும், பிகாஸ் டே ஒன்லேருந்து ரஞ்சித் வந்து ஜெஃப்ரி மேலே, பிகாஸ் அவருக்கு ஜெஃப்ரியை பார்க்கும்போது ஹீ ரிமெம்பர்ஸ் ஆதித்யா. ஸோ லைக் ஜெஃப்ரி இஸ் வாட் 19-20 years மேபி, யா இல்லை, ஆதித்யா இஸ் 17. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஃபிசிக். என் பெரிய பையனோட ஃபிசிக் தான். ஹேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மேபி காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃபிசிக்லாம் அப்படி தான். இதே மாதிரி கை கால் குச்சி குச்சியா ஒரு மாதிரி நெட்டையா அப்படி தான் இருப்பான் என் பெரிய பையனை. ஸோ அந்த ஒரு இது ரொம்ப எஃபெக்ஷன் அவருக்கு இருக்குது. சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது என்ன, காலில் ஆயின்மெண்ட் தேய்ச்சி கொடுக்கறது என்ன அப்படின்னு. இது வந்து நிறைய இடத்துல பஃபராக யூஸ் பண்ணுறாங்க ஜெஃப்ரியுமே. லைக் ஜாக்லின் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு, நான் ஒன்றும் மீன் பண்ணலடான்னு டக்குன்னு ஜெஃப்ரியோட சப்போர்ட் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஜெஃப்ரி மேலே தாவிக்கிறாங்க. சவுண்டும் அது சில நேரம் பண்ணுறாங்க, பட் மேபி சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜெனுவனாக இருக்காங்க. பட் ஜாக் வந்து 100% ஒரு மெனிப்புலேட்டிவ் பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. பட் ஷீ இஸ் பிளேயிங் அ கேம் பிகாஸ் ஆஃப் ஜெஃப்ரிஸ் பாப்புலாரிட்டி. இதில் வந்து நிறைய பேர் திடீர்னு வந்து ஜெஃப்ரியோடே எனக்கு தம்பியே நீ தாண்டா, உன்னை வாழ வச்சு பார்க்கணுண்டான்னு அது ஒரு 3வது வாரம் 4வது வாரத்துலேருந்து திடீர்னு அக்காக்கள் அதிகமாக ஆயிட்டாங்க ஜெஃப்ரிக்கு. ஸோ அது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்பேஸ் தான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் சௌந்தர்யா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அக்கார்டிங் டு மீ. அண்ட் ஐ ஆல்வேஸ் கனெக்ட் வித் சௌந்தர்யா. ஐ மீன், டு மீ ஷி இஸ் அ க்ளீன் எனர்ஜி. Whatever she says and does, I think somewhere inside that's a person with a very clean energy. She is at a very critical stage. She has to lose. If Soundarya is a queen, then obviously she should only look upwards. Okay. I mean, enada analum king queen adukapram na Jack. So Soundarya needs to be very careful. ஓ, இப்படி ஒரு குயின் டு ஜாக் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஃபைன், சூப்பர். சோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இப்போ பை விஜய் சேதுபதி அது விமர்சிச்சாரு. அதுதான் ஏன் விமர்சிச்சாரு? இப்போ ஃபேன் ஆஃப் கிரிட்டிசிசம் இருந்ததுல அவர்கிட்ட இந்த ஃபார் ரஞ்சித் எஸ்பெஷலி அண்ட் ஃபார் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா, இன்க்ளூடிங் தி என்டையர் எபிசோட் வேர் கோவா கேங் உட்கார வச்சாரு, இன்க்ளூடிங் த டேரிங் ஆஃப் த ரூல்ஸ். I was the first person who got up and did yeah. Oh, okay. Yeah, I'll tell you why. There he was not just a host. I mean, now I have criticized his methods before, but this time, I mean, I think he did an amazing job. He was not just the host of the show. He went beyond that.
he actually contributed to the gameplay because இந்த கேங்கை டிஸ்பர்ஸ் பண்ணி விட்டா இந்த வீக் வந்து ரஞ்சித் கேப்டன். இந்த கேப்டன் இருந்தாலும் இந்த கோவா கேங்கோட அந்த நிர்பந்தங்களில் வந்து அவர் சிக்கி அவரோட அந்த கேப்டன்சியும் அவரோட கேம் பிளேயும் எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு வரதானம், ஒரு பூமி கொடுத்த மாதிரியே இருந்தது. when he dissolved that entire thing and said these rules don't apply, நீங்கள் உங்கள் நட்பாகவே இருக்கட்டும், even if you still want to be a gang or a group or whatever you can be, but இந்த ரூல்ஸ் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது that was like literally freedom for Ranjith, because அந்த டெவில் டாஸ்கில் ஜாக்லினை வந்து ஏதோ ஒன்று சொன்னனால தான் ஜாக்லின் அதை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. ஐம் ஷூர் அவர் கான்ஷியஸாக தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு, பிகாஸ் he is nobody's fool, he is a smart person. ஆனால் அவர் எங்கே வந்து பாராட்டணுமோ அங்கே பாராட்டியும் தான் இருக்காரு. ஸோ லெட்ஸ் see. ஓகே, பட் பொதுவாகவே வந்து இப்போ நீங்கள் இப்போ மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அந்த ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னமும் அவர் கேம் ப்ளே பண்ணுறாரு, பட் இன்னமும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஷெல்லே இருக்க மாதிரி இருக்காரு. இன்னும் ரஞ்சித் அவர் விளையாடணும், என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. இது நீங்கள் எப்படி? ஐ திங்க் அவர் வந்து அமைதியாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வியை எழுப்புறது, எதுக்காக அமைதியாக இருக்காரு? இப்போது ஒரு 100 பேர் கத்திட்டு இருக்காங்க, அதனால இவர் கத்தலைன்னு தான் இப்போது விமர்சனம்னா அது வந்து உண்மையாகவே நீங்களே பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. ஒரு 2 பேர் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே ஆமாஞ்சாமி போடுறதுல அர்த்தமும் கிடையாது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்லாத சிச்சுவேஷன்ஸ் எங்கே இருக்கோ அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலையிலே ஒரு விஷயம் வெடிச்சிச்சு அபவுட் ஸ்கில்ட் லேபர் அண்ட் லேபர் ஃபோர்ஸ். ஸோ தீபக் வந்து சொன்னார், இந்த ஸ்கில்ட் லேபர் அதாவது குக்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கும் லேபர் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஃபார் கிளீனிங் டாய்லெட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது அருண் வந்து டுக் எக்ஸெப்ஷன், ஹீ டுக் கம்ப்ளீட், ரொம்ப ஒஃபென்ஸாக ஃபீல் பண்ணார். தட் த குரூப் தட் கிளீன்ஸ் த டாய்லெட்ஸ் இஸ் கால்ட் லேபர் அண்ட் சம்மன் ஒர்க்கிங் இன் அ கிச்சன் இஸ் கால்ட் ஸ்கில் லேபர். On one hand, nomenclature பார்த்ததுன்னா anything that requires planning, execution and knowledge of the task beforehand, which involves prepping and planning, அது வந்து comes into the category of skilled. Anything that is done as per directions without you need to plan anything, just the executive part, அது வந்து comes as labor. Fair enough. But இது வந்து அந்த வீட்டுக்குள்ள he is not hiring a staff for a firm or a 5-star hotel or hospitality industry. Like he's not hiring a staff. I mean எல்லாரும் அவங்கவுங்க வீடு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. there is no need to categorize. அந்த கேட்டகரைசிங் வந்து தீபக் சில நேரம் அந்த ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங், ஒரு சின்ன ஒரு ஷோ ஆஃப் இருக்குல்ல, அந்த ஒரு ஜார்கனைஸ் பண்ணுறது. யூ டோன்ட் ஹேவ் டு ஜார்கனைஸ், யூ மே நோ அ லாட் ஆஃப் ஸ்டஃப், பட் அது எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியறது தான் ஆக்சுவல் நாலேஜ். அவர் டெலிபரேட்டாக பண்ணாரான்னா தெரியலை, பிகாஸ் தெர் இஸ் ஒன் செக்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸ் தட் சீம் டு திங்க் தட் தீபக் பிளான் பண்ணி இது பண்ணாரு. பிகாஸ் அந்த கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ண உடனே கேப்டன் நாமினேட் பண்ண முடியாதுல்ல, அவரோட அந்த இதை பறிச்சிட்டானா நாமினேட் பண்ணலான்னு தீபக்கும் விஷாலும் அதுக்கு முந்தி தான் பேசினாங்க. அண்ட் எனக்கு என்னன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம கேட்டே ஆகணும், ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஆக்சுவலி யூ ப்ரிப்பேர்டா? ஏன்னா ஏதோ நம்ம ப்ரிப்பரேஷன் அதுக்கு யூ ஆர் பிளானிங் டு டேக் யுவர் சில்ட்ரன்ஸ் இன்சைட்? No idea. That was one of the things that Ranjith requested me, that don't want the kids to come. வெரி வெரி ஸ்ட்ராங். அது எல்லாராலையும் அந்த மாதிரி நிறைய டைம்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமானா எடுத்து எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக கொண்டு போறீங்க, இன்க்ளூடிங் இன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் பிக் பாஸ்ல இருந்து பல விமர்சனங்கள் வந்தாலும் ஓகே ஃபைன், அது அவரோட கேம், இதுதான் இப்படி அப்படின்னு எடுத்துட்டு போறீங்க. I'll tell you the truth. நாங்கள் 2 weeksக்கு தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, I'll tell you the truth. ரஞ்சித் கிட்ட he has got only 3 or 4 weeks of costumes தான் இருக்கு. ஓகே, ஆனஸ்டாக சொல்கிறேன், அதுக்கு மேலே நாங்களும் வந்து போய் வாங்கலை. பிகாஸ் அவரும் வந்து ஒரு முடிவில் தான் இருந்தார், 2 weeksக்கு அப்புறம் அனுப்பிடுவாங்கப்பா நம்மளை வச்சு என்ன பண்ண போகிறாங்க. சரி, பட் ஐ வாண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வாண்ட் டு பி தேர், எனக்கு இது வேணும். ஏன்னா வந்து என்னை வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் மாற்றி, ஐ வாண்ட் தெம் டு see me as someone relatable. அவங்க he wanted to reinvent himself. ஸோ ஒரு 2-3 weeks ஆனால் அனுப்பிடுவாங்கப்பா நம்மளை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வந்து குட்டி கர்ணமே போடுவாங்க, பல்ட்டி அடிச்சு டான்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு எது வருமோ அதுதான் வரும் அப்படின்னாரு. ஆனால் 10th week இப்போ கண்டிப்பாக கேப்டன் 10th week, ஸோ ஹோப்ஃபுல்லி நாமினேஷனில் வரமாட்டார். இவங்க முட்டையெல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னா அதுவும் நடக்கும், சொல்ல முடியாது. ஆமாம்,
பட் 10th வீக் வந்ததே பெரிய விஷயமா இருக்கு. நான் ஏன் சொன்னேன்னா இந்த 3.5 வீக்ஸ்க்கான காஸ்டியூம்ஸ் தான் அவர் வாங்கினதே. ஸோ இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா எல்லா வாட்டியும் லாண்ட்ரி முடிச்சு நான் வந்து அதே காஸ்டியூம்ஸ் தான் திருப்பி அவருக்குள்ள அனுப்பிட்டு இருக்கேன். அப்படியா? அது ஐ திங்க் மக்களே அதை இனிமேல் நம்ம நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ சீரியஸா? Yeah. See, I believe in being sustainable. Yeah, that's true. Correct. I don't believe that every day my husband has to wear a brand new t-shirt. Come on, dude, what are we talking about? பரவாயில்ல, எங்களால முடிஞ்சு லாண்ட்ரி பண்ணி நாங்க திருப்பி அனுப்புறோம். Yeah, absolutely. And they all good branded t-shirts, good branded track pants, good branded jeans. Wear them. And he also has no problem with it. We agreed on a sustainable way of living. Wow. சரி, இன்னொரு கேள்வி. Are you missing your husband? Of course we miss him. We all miss him. My father misses him. Not now. All la கேக்கல. Priya is missing Ranjith or not? Yeah, okay, somewhat. What somewhat? அந்த ஒரு லைட் ஒரு ஷை கமிங் பாருங்க. Yeah, okay. இருக்கட்டும். சூப்பர். அந்த ஃபீலிங்ஸோட கண்டிப்பா ஃப்ரீஸ் டாஸ்க் வரும். நிச்சயமா நீங்க உள்ள போகணும். நிறைய விஷயம் என்ன பார்த்தோன்னே என்ன ரியாக்ஷன் இருக்கும்? கண்ணுல அப்படியே கண்ணீரோட அப்படிலாம் இருக்காதா? That's so not me. Not you. Okay, அப்ப என்ன எனக்கே இப்ப இதுவா இருக்கு. என்ன ரியாக்ஷன் இவங்க கொடுப்பாங்கன்னு I don't know. இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. It's like pretty சொன்னால அப்படி spontaneous. பார்த்தோன்னே அப்படியே ஒரு எமோஷன் வரும்ல. இல்ல எனக்கு நான் 2-3 இடத்துல ரஞ்சித்தை பார்த்து கண் கலங்கிருக்கேன். ஜெனரலா ஐ டோன்ட் நோ வெதர் நான் பார்த்தோன்னே இப்போ முழுமே நாதா லைக் so not me. கால் என்ன செல்லமா அதை கூப்பிடுங்களா ரஞ்சித்? I think in the letter also I say Jitu because it's an abbreviation of so that I've been calling that. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.